நீட் தேர்வு விவகாரம் என்பது பல ஆண்டுகளாக இந்தியாவில் விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான கல்வி சார்ந்த பிரச்சனையாக உள்ள நிலையில், தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முந்தையே சில திட்டமிட்டபடி இந்த விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டமாக வடிவமைத்து தற்போது அது வேகம் எடுத்து நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு பிரதமரின் இல்லத்தின் முன்பாகவும் தலைநகர் டெல்லி முழுவதும் இளைஞர்களை ஒன்று திரட்டி சங்கமிக்கும் இந்த போராட்ட களத்தின் மையத்தில் பல்வேறு மர்மங்கள் மறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த போராட்டம் நியாயமானதுதானா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்து துவங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தின் இயல்பு நடவடிக்கைகளை முடக்கும் நோக்குடனும் திட்டமிட்ட அரசியல் சூழ்ச்சியுடனும் அரங்கேற்றப்படும் இந்த நாடகத்திற்கு தமிழகத்தின் முதலமைச்சர் எதற்காக ஆதரவு தர வேண்டும் என்றதான கேள்விகளும் தற்போது எழத் தொடங்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆளும் தமிழகத்தில் உள்ள தாவேகா அரசு தனது நிதான போக்கை கையாளுவதுடன் மாநிலத்தின் கல்வி உரிமையை நிலைநாட்டுவதிலும் மாணவர்களுக்கான போராட்டம் என்பது நியாயமான போராட்டமாகவும் மாணவர்களின் உரிமை சார்ந்த விஷயத்தில் தனது நிலைப்பாட்டை தெளிவான மனநிலையுடன் முதலமைச்சர் விஜய் கையாண்டு வருவதையும் அரசியல் நோக்கர்களால் உற்று பார்க்க முடிகிறது. காக்ரோச் ஜனதா கட்சி போன்ற பெயர்களை வைத்துக் கொண்டு மாணவர்களின் போராட்டத்தை கேள்விக்குறியாக்கும் சில்லறைத்தனமான செயல்களுக்கு பின்னால் இருக்கும் அந்நிய சக்திகளின் கைக்கூலிகளுக்கும் வன்முறையை தூண்டும் நபர்களுக்கும் தமிழக அரசு எதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகளும் சமூக ஆர்வலர்களால் கேட்கப்படுகிறது. மாநிலத்தின் அமைதியையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் சீர்குலைக்க நினைக்கும் இதுபோன்ற சமூக விரோத கூட்டங்களுக்கு ஒருபோதும் மாநில அரசாங்கங்கள் துணை நிற்காது என்பதும் தெளிவாகவே தெரிய வருகிறது. நீட் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவென்பதும் மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தேவையில்லை, அதை ரத்து செய்ய வேண்டும் என்பது தமிழக அரசின் அசைக்க முடியாத கொள்கையாக உள்ளது. ஆனால் அரசின் இந்த தொடர்ச்சியான சட்ட போராட்டங்களையும் முயற்சிகளையும் மறைத்துவிட்டு திடீரென ஒரு சுயநல குழுக்கள் நடத்தும் இதுபோன்ற போராட்டங்கள் தமிழக முதல்வர் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் தளமாகவே பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் உண்மையான கல்வி நலனில் துளியளவும் அக்கறை இல்லாமல் தங்களது சுய அரசியல் லாபத்திற்காக மற்றும் களமிறங்கி இதுபோன்ற அமைப்புகள் தங்களது சுய அரசியல் லாபத்திற்காக மட்டுமே களமிறங்கி இதுபோன்ற அமைப்புகளின் மலிவான தந்திரங்களை நாட்டு மக்கள் நன்காக புரிந்திருக்கிறார்கள். அரசாங்கம் தனது அதிகாரப்பூர்வமான மற்றும் சட்டப்பூர்வமான வழிகளில் நீட் தேர்வுக்கு எதிராக தனது எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வரும் நிலையில் இதுபோன்றும் திசை திருப்பும் போராட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்பதில் தமிழக அரசும் தீர்க்கமாக இருப்பதை காண முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த போராட்டத்தில் வலுக்கட்டாயமாக இழுத்துவிட வேண்டுமென சில சக்திகள் சதி செய்து வருகிறதை அம்பலமாகியுள்ளது. உண்மையாகவே இது ஒரு மாணவர்களின் உண்மையான எழுச்சியோ அல்லது தன்னெழுச்சியாக போராட்டமாக இருந்திருந்தால் நிச்சயம் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் நேரடியாக தலைநகர் டெல்லி சென்று தனது ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடும். ஆனால் இது மாணவர்கள் என்ற போர்வையில் நடத்தப்படுகிற அத்துமீறல் சம்பவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக தனது கட்சிக்கும் தனது தொண்டர்களுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் ஒரு களமாக மாறிவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக கையாண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். இது முழுக்க மாணவர் போராட்டம் என்ற முகமுடியை அணிந்து கொண்டு நடத்தப்படும் ஒரு சுயநல அரசியல் நாடகம் என்பதும் இதன் பின்னணியில் இருக்கும் உள்நோக்கங்கள் என்னவென்பதும் அரசியல் பார்வைகளுக்கு தெளிவாக தெரிகின்ற நிலையில் இந்த தெளிவு இருப்பதனால்தான் தன்னை சுற்றி வளைக்கப்படும் இந்த அரசியல் சதிவலைகளில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒருபொழுதும் சிக்கிக்கொள்ள மாட்டார் என்பதான தீர்க்கமான முடிவில் அவர் இருப்பதாகவும் அவரது அரசியல் ஆலோசகர்கள் சொல்லுகின்ற தகவலாக உள்ளது. உண்மையான மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தவும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அரசு பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வரும் வேளையில் அதற்கு தடை போடும் விதமாகவும் செயல்பட்டு வரும் கலகக்காரர்களின் முகமூடிகள் விரைவில் முற்றிலுமாக கிழித்து எறியப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலின் குரலாகவும் இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் தொடர்ந்து உறுதுணையை துணை நிற்பதிலும் எந்தவித ஐயமின்றி நியாயமான ஜனநாயக ரீதியாக மாநிலத்தின் கல்வி சார்ந்த உரிமைகளில் மத்திய அரசு தங்களுடைய முழுமையான பங்களிப்பும் மாநில உரிமைகளில் தேவையில்லாமல் தலையிடுவதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தாலும் இதுபோன்ற போராட்டங்கள் திடீரென உருவாகுவதன் வாயிலாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா என்பது வெறும் கேள்வியாகவே நின்று கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் சில குறிப்பிட்ட நபர்களின் தூண்டுதலின் பேரில் உருவாக்கப்படும் இந்த செயற்கையான எதிர்ப்பு அலைகள் அடிமட்ட மாணவர்களுடைய எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதே உண்மை கள நிலவரமாகவும் உள்ளது.
நீட் தேர்வு குறித்த சட்ட போராட்டங்களும் நீதிமன்றங்களில் சட்டமன்றங்களிலும் எதிர்கொள்ள வேண்டிய முறையான வழிமுறைகள் 1000 இருக்கும் பொழுது வீதிகளில் இறங்கி வன்முறையை தூண்டுவதும் பொதுமக்களுக்கு இடையூறை விளைவிப்பதும் எந்த வகையிலும் கல்வி வளர்ச்சிக்கு உதவாது என்பதை ஓங்கி ஒலித்து வருகிறார்கள் கல்வி ஆர்வலர்கள். மாணவர்களின் உன்னதமான எதிர்காலத்தை வைத்து அரசியல் சூதாட்டம் நடத்துபவர்களின் சுயரூபங்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் அவர்களின் எந்தவொரு மலிவான தந்திரமும் இனி எடுப்படாது என்றும் விழிப்புணர்வு பெற்றுள்ள இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் இதுபோன்ற தீய சக்திகளின் ஏமாற்று வேலைகளுக்கு செவிசாய்க்காமல் தங்களின் கல்வி மற்றும் வாழ்வியல் முன்னேற்றம் மட்டுமே முழு கவனத்தை செலுத்துமாறும் பல ஆலோசனைகளை முன்னிறுத்தி வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். நடைபெற்று வரும் மழைக்கால கூட்டத்தொடரை திட்டமிட்டு முடக்குவதற்காகவே பின்னிய சதிவலையின் ஒரு வேளைதான் இந்த போராட்டம் என்பதாகும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகிற வாதமாக இருக்கிறது. காக்ரோச் ஜனதா போன்ற விசித்திரமான பெயர்களில் நடக்கும் இதுபோன்ற நாடகங்களில் தமிழக முதலமைச்சர் மட்டுமல்ல, பல மாநிலங்களில் முதலமைச்சர்களும் தன்னிறைப்படுத்திக் கொள்ளாமல் அதிலிருந்து வேறுபட்டு நிற்பது மாநில உரிமை சார்ந்த விஷயத்தை மட்டுமல்ல, தங்கள் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு நிச்சயமான ஒரு நிகழ்கால அடித்தளத்தை இட வேண்டிய அவசியத்தை சட்ட ரீதியாகவும் முறையாகவும் அனுபவதற்கு தனியான பல பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுபோன்ற போராட்டங்களால் நிச்சயம் தீர்வு எட்டாது என்பதிலும் தீர்க்கமாக இருக்கிறார்கள் பல மாநிலத்தின் முதலமைச்சர்கள். வன்முறையை தூண்டிவிட்டு நாட்டின் அமைதியை குலைக்க பார்க்கும் எந்த ஒரு சக்தியையும் இந்திய திருநாட்டின் வலிமையான ஜனநாயக அமைப்புகள் மிக சரியாக அடையாளம் கண்டு இரும்புகரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் குரலாய் ஒலிக்கிறது.